உங்களுக்கு கொள்ளு பருப்பு கடைய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடையிறத விடவே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு இன்னுமே செம்மையாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து ரசத்தோடு எடுத்துக்கோங்க, வேக வச்ச கொள்ளு பருப்பு. அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 சின்ன வெங்காயம் பச்சையாகவே போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக ரசம் ஒரு கரண்டி அளவுக்கு அந்த கொள்ளு இது பண்ண ரசமே எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2 பல்ஸ் மோடில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சட்னி மாதிரி ரெடி ஆயிரும். இது வந்து சாப்பாட்டோட தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு கடைஞ்சா கூட அது வந்து அப்படியே திப்பி திப்பியாக நிற்கும். இது வந்து நல்ல ஒரு சட்னி மாதிரி வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது நம்ம வந்து கடையிறதுக்கு முன்னாடியே வெறும் கொள்ளு பருப்பை எடுத்து சாப்பிட்றலாம். அதுவே செம்ம டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டோடு தான் இன்றைக்கி நான் வச்சு சாப்பிட்ருக்கேன்.